மாநாடு நடத்துகிறாங்களாமே, அது ஆன்மீக மாநாடு இல்லைங்க, சங்கி மாநாடுன்னு முடிச்சுட்டார். மன உளைச்சல் உளைச்சல் உளைச்சல். இந்த பக்கம் உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்தியாவினுடைய அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் விடுதலை திருநாளில் கொடியேற்றுகிற உரிமை கிடைத்தது. கையெழுத்து போட வேண்டியது அவருடைய வேலை. ஆனா கையெழுத்து போடுறதை தவிர எல்லா வேலையும் பார்ப்பார். பாஜக அலுவலகமான கமலாலயம் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு பக்கத்தில் 2 பெரிய அகழ்வாய்வு நிபுணர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. யார் தெரியுமா? ஒன்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். நான் இன்னைக்கு ஒரு தலைவருடைய பேசிய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்தேன். ஒரு சினிமா பாட்டு உண்டு, ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய பையனை பார்த்து, அவரை நினைச்சாலே எனக்கு ரத்த கொதிப்பா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்கிறார். இது ஒரு மகனுக்கு தந்தை கொடுத்திருக்கிற சான்றிதழ். இன்னொரு தலைவரிடம் சென்று உங்களுடைய மகனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், உழைப்பு உழைப்பு உழைப்பு. இது நம்முடைய தமிழக முதல்வரை பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் 3 முறை ஸ்டாலின் அவர்களை நினைக்கிற பொழுது எனக்கு உழைப்பு உழைப்பு, இந்த பக்கம் மன உளைச்சல் உளைச்சல் உளைச்சல், இந்த பக்கம் உழைப்பு 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 என்பதாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாக முதல்வர் அறிவித்திருக்கிற அந்த பின்னணியில் அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்து சமய அறநிலையத்துறையை பற்றி குறை சொல்றாங்களே. அதுக்கு அண்ணன் சொல்றாரு, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 3000 கோவில்களிலே திருக்குடமுழுக்கு செய்திருக்கிறோம். இதை பார்த்து பக்தர்கள் மகிழ்கிறார்கள், பதர்கள் பதறுகிறார்கள். இந்த பக்தருக்கும் பதருக்கும் இடையில ஒரே எழுத்து தான் வித்தியாசம், இக்கு. இப்படி அண்ணன் நல்ல இக்கு வச்சு பேசுறாரு. அதே போல மதுரையிலே ஒரு மாநாடு, இங்கே எங்களுடைய மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தி அவர்கள், அவர் யாரும் தொட்டு பார்க்க முடியாத ஜல்லிக்கட்டு காளையாக வலம் வந்து கொண்டிருப்பவர். அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர் எதையுமே அளந்து பேசுபவர் என்பதால் தான் நிலம் தொடர்புடைய பத்திரப்பதிவுத்துறையையும் வணிக வரித்துறையையும் அவரிடம் கொடுத்திருக்கிறார். இங்கே மதுரையிலே நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டை பற்றி நம்முடைய அமைச்சரிடம் கேட்ட பொழுது அவர் ஒரே வார்த்தை தாங்க, முடிஞ்சு மொத்த மாநாடு சோழி முடிச்சு விட்டார். மாநாடு நடத்துறாங்களாமே, அது ஆன்மீக மாநாடு இல்லைங்க, சங்கி மாநாடுன்னு முடிச்சுட்டார். அவங்க பில்டப் பூரா ஒரே பெரிய பலூனை ஊதும் பொழுது ஒரு குண்டூசியை வச்சு குத்துற மாதிரி. இன்றைக்கு 1900 அதற்கு முன்னாலே சென்னை கோட்டையில ஆளுநர் மட்டும்தான் குடியரசு நாளுக்கும் கொடியேற்றுவார், சுதந்திர நாளுக்கும் கொடியேற்றுவார். 1972 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு ஒன்றிய அரசிடம் கேட்டார், ஏன் அந்த கொடியை நாங்கள் ஏற்றினால் ஏறாதா, ஆளுநர் தான் ஏற்ற வேண்டுமா என்று கேட்ட பொழுது ஒன்றிய முதலாக அந்த கேள்வியை கேட்டவரே அன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் தான். அதன் பிறகுதான் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு சுதந்திர திருநாளில் கோட்டையிலே கொடியேற்றுகிற உரிமையை முதல்வர்களுக்கு கொடுத்தது. அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கோட்டையிலே மட்டும் கலைஞர் அவர்கள் கொடியேற்றவில்லை. அதன் பிறகுதான் இந்தியாவினுடைய அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் விடுதலை திருநாளில் கொடியேற்றுகிற உரிமை கிடைத்தது. அவர் கோட்டையிலே விடுதலை திருநாள் கொடியை ஏற்றி வைத்தார். இன்றைக்கு அவர் பெற்ற பிள்ளை உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார். என்ன வழக்கு? இங்கே ஒருவர் இருக்கிறார், அவர் செய்ய வேண்டியதையெல்லாம் விட்டுவிட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். கையெழுத்து போட வேண்டியது அவருடைய வேலை. ஆனா கையெழுத்து போடுறதை தவிர எல்லா வேலையும் பார்ப்பார். அப்படி தமிழக சட்டப்பேரவை அனுப்பிய அத்தனை சட்ட முன்வரைவுகளுக்கும் அவர் அனுமதி தர மறுத்த பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகளை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தட்டினார்கள். உச்சநீதிமன்றம் 2 பேரை சட்டவிரோதம் சொல்லியிருக்குங்க. ஒன்று, அடாவடி செய்கிற, அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற அமலாக்கத்துறை செய்வது சட்டவிரோதம் என்று சொன்ன அதே உச்சநீதிமன்றம் தான் நீங்கள் இப்படி கால வரையறையின்றி இந்த சட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்திருப்பது என்பது சட்டவிரோதம் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு இருக்கிற சிறப்பு உரிமையை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டப்பேரவை நிறைவேற்றிய 10 மசோதாக்களுக்கும் நாங்கள் அதை சட்டமாக்கி தருகிறோம் என்று உச்சநீதிமன்றத்தின் உதடுகளை பேச வைத்தவர் இன்றைய முதல்வர் அவர்கள். இதனுடைய அன்னைக்கு அவர் கொடியேற்றியதால் எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கிடைத்த உரிமை இனிமேல் துணைவேந்தருடைய நியமனங்கள் என்பது ஆளுநருடைய அந்த தாழ்வாரத்திலே நடப்பதல்ல. மாநிலங்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வரால் தான் அது செய்யப்பட வேண்டும் என்பதை
தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் பெற்று தந்திருக்கிறவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்கிறார்கள். இங்கே அன்பு சகோதரி எழிலரசி அவர்கள் அருமையாக சொல்லுகிற பொழுது, தமிழ்நாடு என்பதற்காக அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி போராடினார் என்று சொன்னார்கள். அவர் திருவண்ணாமலைக்காரர். ஆனால் மேடையிலே இருக்கிற அமைச்சர் அண்ணாமலையே அரோகரா போட வச்சவர். அண்ணாமலைக்கு போனாதான் எல்லாரும் அரோகரா போடுவாங்க. இவர் போட்ட போடல சங்கிகள் கூட்டமே கலங்கி நிற்கிறார். அவருக்கு எரிச்சல் ஊட்டுகிற பெயர் என்றால் முதல்ல அண்ணன் பேர் தான் இருக்கு. அந்த அளவுக்கு இவர் எதை செஞ்சாலும் அது என்ன தெரியுமில்ல, மதுரையில் சொல்லுவாங்க, அவன் பொருள் எடுத்து அவனையே போட்டாயா அப்படின்னு. அது மாதிரி அவங்க பொருள் எடுத்து அவங்களையே போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த கோபம். எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்றைக்கு தமிழக முதல்வர் பெற்று தந்திருக்கிற அந்த சட்ட உரிமை, தமிழ்நாடு என்பதற்காக அன்றைக்கு அண்ணா போராடினார். இன்றைக்கு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கலைஞருடைய வாரிசாக ஒவ்வொன்றுக்கும் நாம் போராடுகிறோம். கீழடி மதுரை மாவட்டத்தினுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிந்துவெளி நாகரிகத்துக்கு நிகரான ஒரு நகர நாகரிகம் தமிழ் மண்ணில் இருந்ததற்கு என்பதற்கான ஆதாரம் கீழடியிலே கிடைக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் சொல்லுகிறார், இதை ஏற்க முடியாது, அரசியல்வாதிகள் இதை முடிவு செய்ய முடியாது என்கிறார். இந்த பேட்டி அவர் எங்க தெரியுமா கொடுத்தாரு? அகழ்வாராய்ச்சி அலுவலகத்திலிருந்து கொடுக்கல, பாஜக அலுவலகமான கமலாலயம் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு இதை அரசியல்வாதிகள் முடிவு செய்ய முடியாதுங்கிறார். பக்கத்தில் 2 பெரிய அகழ்வாய்வு நிபுணர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. யார் தெரியுமா? இவர் இந்த பேட்டி கொடுக்கிறப்ப ஒன்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், இன்னொன்று அந்த கட்சியினுடைய தலைவர். ஏன்னா தமிழனுடைய வரலாறு, இவங்க சரஸ்வதி நதி நாகரிகம் என்று இல்லாத நதியை தேடுகிறார்கள், அதற்கு பல ஆயிரம் கோடியை ஒதுக்குகிறார்கள். ஆனால் வைகை நதிக்கரையில், பொருணை நதிக்கரையில், காவிரி நதிக்கரையில், இன்னும் தமிழ்நாட்டில் ஓடுகிற நதிக்கரைகளில் எல்லாம் உயர்ந்த நகர நாகரிகம் இருந்தது என்பதற்கான சாட்சியம் வெளியே வர வர இவர்கள் கட்டி வைத்திருக்கிற வரலாறு உள்ளே போகிறது. இன்னைக்கு ஒரு அகமதாபாத்திலே ஒரு மிக கொடூரமான விமான விபத்து, நெஞ்சம் பதறுகிறது. அவர்களுக்கெல்லாம் நம்முடைய இரங்கலை சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அதே மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் இன்றைக்கு ஊபி ஆளுநராகவும் இருக்கிற ஒரு பெண்மணி சொல்கிறார், விமானத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் அல்ல, பரத்வாஜர் தான் கண்டுபிடித்தார். கீழடியிலே கிடைப்பது தமிழனுடைய தொன்மை அல்ல, அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்பவர்கள் தான் விமானத்தை கண்டுபிடித்தது பரத்வாஜர் தான் என்று கதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புராணம் வேறு, கற்பனை வேறு, கதை வேறு, உண்மை வேறு. நான் ஒன்றை சொல்லுவேன், பொருணை நதிக்கரையில் சிவகலை என்று ஒரு இடம் இருக்கிறது. ஆதிச்சநல்லூருக்கு பக்கத்தில் நண்பர்களே, அங்கே ஒரு முதுமக்கள் தாலி கண்டறியப்பட்டிருக்கிறது. முதுமக்கள் தாலின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, அந்த காலத்து ஃப்ரீசர் பெட்டி. ஒரு கவிஞன் தான் சொன்னான், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஃப்ரீசர் பெட்டியை வாடகைக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு. அதை யாராவது வாங்கி ஸ்டாக் வச்சுக்குவாங்களா வீட்டில்? அன்னைக்கு தான் போய் ஃப்ரீசர் பெட்டியை கொண்டு வருவாங்க. எவ்வளவு பெரிய இருந்தாலும் ஒரு பொட்டி தான், 10 பொட்டியில் படுக்க முடியாது. அந்த காலத்து ஃப்ரீசர் பெட்டி. அந்த சிவகலையில் கிடைத்த அந்த இரும்பு துண்டை வைத்துத்தான் நம்முடைய முதலமைச்சர் உலகமெங்கும் ஓங்கி சொன்னார், தமிழர்களுடைய இரும்பின் பயன்பாட்டை 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த தமிழர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று அவர் சொன்னதற்கு காரணம் சிவகையிலே கிடைத்த அந்த இரும்பு துண்டு. அங்கேதான் ஒரு நெல் மணி கிடைத்தது. ஏதோ இங்க வச்சு ஆராய்ச்சி பண்ணல, அமெரிக்காவினுடைய புளோரிடா மாநிலத்திற்கு அந்த நெல்மணியை அனுப்பி அந்த நெல்லின் வயது என்ன என்று கேட்டார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அதை கரிம ஆய்வு செய்து புளோரிடா பல்கலைக்கழகம் சொன்னது, இந்த நெல்லின் வயது 4500 ஆண்டுகள் என்று. என் அன்பிற்கினிய உடன்பிறப்புகளே, தமிழ்நாட்டில் கிடைத்த ஒரு நெல்லுக்கே வயது 4500 என்றால், முத்தமிழறிஞர் கலைஞரும் இன்றைய முதல்வரும் பேசுகிற அந்த தமிழ் சொல்லின் வயது எவ்வளவு, எத்தனை 1000 ஆண்டுகால பெருமையுடையது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு கீழடியினுடைய உரிமையை மீட்பதற்காக நீங்க போய் தயவு செய்து மதுரைக்கு வந்த கீழடியில் போய் உங்க காலடியை வச்சுட்டு வாங்க. ஒரு அற்புதமான அருங்காட்சியகத்தை அங்கே தமிழக முதல்வர் திறந்திருக்கிறார். இந்த ஆட்சியிலே திறக்கப்படுவதெல்லாம் என்ன? இங்கே சென்னையிலே ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரையிலே கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கோவையிலே தந்தை பெரியார் வயலால் நூலகம், நெல்லையிலே இது எல்லோருக்குமான அரசு என்கிற உணர்த்துகிற வகையிலே கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய பெயரை அந்த நூலகத்தில் சூட்டி இருக்கிறார். செல்லும் இடங்கள் எல்லாம் நூலகத்தை திறக்கிறார். நேற்றைக்கு கூட சென்ட்ரல் ரயில் நிலையத்திலே ஒரு புத்தக நிலையத்தை திறக்கிறார். எல்லோரும் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார்.